விஜய் சாரோட ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே பயங்கரமா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா தளபதி விஜய் தான். எல்லாரும் விஜய் 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 தான் சொல்றாங்க. எனக்கு சார் அப்படின்னும் போது இப்படின்றாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாரா. தளபதி அந்த 33 இயர்ஸ் 34 இயர்ஸ் அவர் சினிமாவில் வந்து அவருக்கு வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்காந்துருக்காங்க. அழுகுறாங்க, வந்து நிற்கிறாங்க. பெரிய ஒரு ஆலமரமாக வந்து தாவேக்கான் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இல்லை கலைஞர், இதுதான் போயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி தமிழ்நாடு, நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு. ஸோ இருக்கலாம். நான் வந்து என் மனசில் ஆசைப்பட்டேன் அவர் கரூரில் நிற்கணும். ஏன்னா ஆல்ரெடி விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு இது ஆல்ரெடி பிரித்து விட்டாங்க. நான் வந்து ஒரு ஆசைப்பட்டது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட நின்று சில விஷயங்கள் நான் வந்து பரிமாறேன். பட் அங்கே நம்ம பேசினதோ அங்கே போனதோ நான் அது பகிரக்கூடாது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் சந்திச்சோம், திருப்பி சந்திக்கிறோம். எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க. இந்த வாய் வார்த்தை கண்டிப்பா பழிக்கணும் சார். படிக்கும். சூப்பர், சிறப்பு சார். சந்தோஷத்துல பார்த்ததுல சந்தோஷம் சார். எனக்கும் தான். சிறப்பு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தல் வேற பயங்கரமா நெருங்கிட்டு வருது. என்ன ப்ரிப்பரேஷன் தனியா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு வந்து தளபதி விஜய் தான். அது ஒரே முகம் தான் டிவிக்கு. ஓகே. அது போக நம்ம தொண்டர்களோட அன்பு இருக்கு பாருங்க, அவங்களோட சேர்ந்து நானுமே ஸ்டோரி ஷேர் பண்றது. இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு ஊர்லயும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விளாத்திக்குளம், அதுக்கப்புறம் நாங்குநேரி, மதுரை, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, வாய்ஸ் கொடுக்குறாங்க, அது போய் ரீச் ஆகுது. நம்ம ஷேர் பண்ண தான் அது எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது பண்றோம். அது போக இன்டைரக்ட் நான் கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது கொங்கு மண்டலம், அங்கே வந்து தான் நம்ம கேம்பெயினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி பண்ணணும் அப்படின்னு. பட் என் சைடில் எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் கேப் கிடைக்குதோ, எனக்கு நான் சார்ந்த மக்கள்கிட்ட போய் பேசுகிறேன். ஸோ விஜய் சார் பற்றி கேட்குறேன், அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, என்ன பற்றி எங்கே போனாலுமே தாவேக்கா வந்து டாப்பில் இருக்குது. ஓகே. நான் அதில் இருக்குன்றதுக்காக சொல்ல, எல்லாரும் விஜய் 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 தான் சொல்கிறாங்க. எனக்கு காரணம் என்னென்னா, ஒரு சேஞ்ச் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. பட் அரசியல் களம் அப்படின்றது நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாராக இருக்கும். டெஃபினட்டாக வந்து பொலிட்டிக்கல் என்ன சொல்லுவாங்க சினாரியோவில் சரித்திரம் வாய்ந்த ஒரு அரசியல் களமாக இது டெஃபினட்டாக 2026 டெஃபினட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து இப்போ களத்தில் இறங்கியோ இல்லை கேம்பெயினிங் வண்டியில் போயோ இல்லை ஒரு வீடு விட நான் அது பண்ணல இது வரைக்கும். பட் பண்ண தான் போகிறேன். ஓகே. மேக்ஸிமம் பண்ணுறதா இருந்தால் கொங்கு மண்டலம். அதுக்கு இன்பிட்வீன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்பிட்வீன் என்னால் முடிஞ்சது மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ அவங்களுக்கு ஆதரவு யாருக்கு அப்படின்றது ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. சார் அப்படின்னும் போது இப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தளபதி அந்த ஸ்டைல், அப்புறம் விஜய் சாருக்கும் சில சிக்னேச்சர்ஸ் இருக்காது. பட் ஒரு நல்ல மனுஷன் வரணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது எந்த இடத்துல சின்ன பிரச்சனைனாலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, நம்ம பார்க்குறோம். என்ன காரணமா பாக்குறீங்க சார்? இப்போ இருக்க அரசியல் எடுத்து பார்க்கும்போதும் சில நேரங்களில் குரல் கொடுக்காம போறாங்க. விஜய் அவர்கள் குரல் கொடுக்குறாரு, எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்காமலே இருந்திருக்கு. ஐ திங்க் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, அதுக்கப்புறம் தான் என்னைக்கு வந்து தாவேக்கா வந்து எமர்ஜ் ஆச்சோ, என்னைக்கு அந்த கொடியை அவர் அனௌன்ஸ் பண்ணி கலர் அனௌன்ஸ் பண்ணி அவர் அரசியலில் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசியல் களம் சூடு பிடிச்சது. ஓகே. நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது, பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நானும் சொல்றேன், ஒரு மனுஷன் வராருன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்மளோட மக்கள் மேலே தான். என்னைக்கு இருந்தாலும் கன்சிஸ்டண்டா அதை பண்ணணும். அந்த எண்ணம் தாட் வந்து விஜய் சாருக்கு இருக்கு. இது த்ரூ அவுட்டா இது நம்ம நல்லது பண்ணணும். த்ரூ அவுட்டா மக்கள் பண்ணி நம்ம உண்மையா அது என்னன்னா, ஒரு 33 இயர்ஸ் 34 இயர்ஸ் அவர் சினிமாவில் வந்து அவருக்கு வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய் சார் அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த நன்றி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீ எனக்காக கொடுத்து என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு நம்ம ஒரு இடத்துல பிறந்திருக்கோம். நீங்கள் சொந்த பந்தம் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, ஏன் என் மேலே இவ்வளோ லவ்? அண்ணான்ற ஒரு அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா, கல்லூரி மாணவிகள்லாம் பார்த்தா அண்ணா அண்ணான்னு அழுகுறாங்க, வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹி ஹஸ் ஒர்க்ட். அதாவது அவர் நாட் நவ், அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அவருக்குள்ள அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அரசியல் எண்ணம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நல்லது செய்யணும், தன்னோட பீப்புள் பார்க்குறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். அந்த இறக்க குணம் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அண்ட் அது வந்து அது சின்னதாக ஆரம்பிச்சு அது பெருசாக அது வேறுவிட்டு இன்னைக்கு பெரிய ஒரு ஆலமரமாக வந்து தாவேக்கான்னு நிற்குது. ஓகே. அண்ட் மோரோவர் வந்து நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ காலேஜ் போயிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. காலேஜ் போவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரே காரணம் தளபதி விஜய். அவர் மட்டும்தான் அவளை பேச வச்சு தருவாங்க. இப்போ யாருமே வந்து அரசியல் பேசாதவங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பையன்லேருந்து டீனேஜ்லேருந்து எல்லா ஏஜ்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வயசானவங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு ஏடிஎம்கே, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இல்லை கலைஞர், இப்படிதான் போயிட்டு இருந்து. இப்போ அப்படி இல்லை, நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய மாற்றமா. விஜய் அப்படின்ற பேர் வந்து
வேர்ல்டு வைடு, நாட் ஒன்லி தமிழ்நாடு, நான் சொல்றது வேர்ல்டு வைடு. அந்த பேர் அவ்வளோ வைரலாக ட்ரெண்டிங், எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் அந்த பவரை பார்த்துங்க. பிளஸ்டு, கடவுளோட பவர். அண்ட் மோரோவர் விஜய் சாரோட உண்மையா மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் எல்லா தலைவர்களும் வரணும். பாலிடிக்ஸ் வந்து நான் சொல்றது ஒரு அருமையான ஒரு களம். நிறைய இடத்துல வந்து அதை அசிங்கப்படுத்தி, அதை ரொம்ப களங்கப்படுத்தி, அது ஒரு சாக்கடன் நிறைய பேர் பேச வச்சு பொலிட்டிக்கல், அதுதாங்க நம்ம வேறு, நம்ம நாட்டோட வேறு, ஸ்டேட்டோட வேறு, அண்ட் மக்களோட வேறே அதான். அது கிளீனா சுத்தமா நல்லா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை இவர் பண்ணுவார். ஓகே. சமீபத்தில் கேள்விப்பட்டோம் 100க்கு 100 உண்மை அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். பெரம்பூர் தொகுதியில விஜய் சார் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு உண்மை நீங்க சொல்லுங்க. இப்போ நானே ஒன்னே ஒன்று சொல்றேன். தாவேக்கால நடக்கும், அதாவது ஊடகங்கள் வந்து சொல்றது எல்லாமே உண்மையாயிடாது. லாஸ்ட் மினிட்ல என்ன ட்விஸ்ட் வேணா வரும். ஓகே. பெரம்பூர் அப்படின்றது யாரோ ஒரு அரசல் புரசல பேச்சுவார்த்தையில் விஜய் சார் அங்கே நிக்கலாம். நான் வந்து என் மனசுல ஆசைப்பட்டேன் அவர் கரூர்ல நிக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கரூர்ல நிக்கணும், நார்த் மெட்ராஸ்ல நிக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் ஒட்டு மொத்தமா வந்து யாரோ பேசுறது அது கசிஞ்சு வந்து அது ஊடகத்துக்கு போயிடுது. ஸோ இருக்கலாம், பெரம்பூர் இருக்கலாம். பட் பெரம்பூர் தான் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ல என்ன வேணா நடக்கும், சேஞ்ச் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். அவ விஜய் சாருக்கு லாஸ்ட் மினிட் என்ன தோணுதோ. ஒன்னே ஒன்று சொல்றேன், பெரம்பூர்னு இல்லைங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே விஜய்ன்ற பேர் இருக்கு. அவர் எங்க நின்னாலும் ஜெயிப்பார். ஸோ எங்க வேணா நிக்கலாம். ஓகே. பார்ப்போமே. தொடர்ந்து சமீபத்துல நீங்க அவரை மீட் பண்ணீங்க, போட்டோஸ்லாம் பார்த்தோம். என்ன பேசுனீங்க, என்ன டிஸ்கஸ்? அந்த அஃபிஷியல் மீட்டிங்னு ஒன்று அது நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. ஓகே. நான் வந்து ஒரு ஆசைப்பட்டது என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நின்று சில விஷயங்கள் நான் வந்து பரிமாற, அதுக்கான நேரம் வந்து எலெக்ஷன் முன்னாடியே வந்துடும். அது கூடி சீக்கிரம் நடக்கும்போது நான் உங்களை டெஃபினட்டா கூப்பிடுறேன். பட் அங்க நம்ம பேசினதோ அங்க போனதோ நான் அதை பகிரக்கூடாது. தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஆனா எல்லாமே நல்லதை பேஸ் பண்ணி தான், நல்லதை பேஸ் பண்ணி தான். அண்ட் மோரோவர் வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு, கே செங்கோட்டையன் இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. எல்லாரோட ஒட்டுமொத்த எண்ணமும் ஒரே ஃபோக்கஸ் வந்து நாங்க அந்தந்த கேண்டிடேட் ஜெயிக்கணும்ன்றது இல்லை, விஜய் சார் ஜெயிக்கணும். தளபதி ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி. அதுக்கான ஒர்க்கு நம்ம இப்போ டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் கொடுத்து நம்ம டெஃபினட்டா பண்ணுவோம். ஏன்னா இது வந்து பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம் இல்லாமல் அரசியல் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நல்ல தலைமையை வந்து உட்காரணும். இது வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துட்டோம், நம்ம சொல்லியாச்சு பண்ணி எல்லாம் தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச முகம் பார்த்தா நண்பா வணக்கம் அப்படின்னு சொல்றவங்க எதிராக இருப்பாங்க. பட் நான் களம் அப்படின்னு வரும்போது நம்ம நியாயமா ஒன்று செய்யணும் அப்படிப்போ நம்ம நியாயமான மக்களோட தான் நம்ம நிற்க முடியும். புரியுது. அது நடக்கும். நடக்கலன்னா நாங்களே கேட்போம், ஏன் இது நடக்கல, ஏன் சார் பண்ணல, நாங்கள் அப்படிலாம் பேசணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்கு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஒரு நல்ல மனிதர் வரப்போறாரு, நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓகே. தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல விஜய் சார் சந்திக்க போறாருன்ற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். குறுகிய நாட்கள் இருக்குது, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பாரு, ஒரு சில தலைவர்கள் வந்து டெய்லி போனாதான் மக்களோட மனசுல போய் பதிவாங்க அந்த எலெக்ஷன் சூடு. ஒரு சிலர் வந்து அங்கிருந்து ஒரு டிவியில ஒரு பேட்டி கொடுத்தாலே அது போதும். இது எல்லாமே விஜய் சார் பண்ணிட்டாரு. அவர் எந்த இடத்துக்கும் போகாத இடம் இல்லை, அசம்பாவிதம் நடந்த இடத்துக்குலாம் போயிட்டாரு. அது மாதிரி மாநாடும் போட்டுட்டாரு, மக்கள் சந்திப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள அவர் எவ்வளவு மக்கள் சந்திப்பு பண்றாரு மட்டும் பாருங்க. ஓகே. கடன் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் அவருக்கு வந்து போதும், அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது நாளைக்கு ட்ரோல் கூட பண்ணலாம். வீட்டில் உட்காந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேசினார்னு வச்சுங்க, மக்கள்கிட்ட பெருசா இருக்கும். அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எல்லாருக்கும் அது கிடைக்காது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் வீட்டில் உட்காந்து பேசுறாரு, அவர் எங்க வேணா உட்காந்து பேசிட்டு, அவர் எங்க வேணா இருக்கட்டும், வெளியிலேயே வர வேணாம். அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் அவர் மேல வச்சிருக்க அந்த அன்பு வேற யாருக்காவது இருக்கா? அது ஏன் வந்துச்சு? நம்மள ஒருத்தரை பார்த்தாலே தெரியும், இந்த மனுஷன் நல்லது செய்வான், இந்த மனுஷன் நல்லதுக்காக தான் வந்திருக்கான், உண்மையா செய்யும். அதாவது அரசியல்ல வந்து நியாயமா நேர்மையா உண்மையா செய்யணும். நீ பேர் வாங்கணும், பப்ளிசிட்டி, இதுக்கெல்லாம் பண்ணா நிக்காது. இது அது விஜய் சார் கிடையாது. நியாயமா உண்மையா மக்கள் மேல அன்பு வச்சு வர, அதனாலதான் நீ அன்பு கொடுக்கும்போது ஒரு அன்பு திருப்பி கிடைக்கும்ல. எவ்வளவு அன்பு நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு கூட்டம். இந்த கூட்டம் எங்காவது பாத்துருக்கீங்களா? புரட்சி தலைவருக்கு அப்புறம், அம்மாவுக்கு அப்புறம் இந்த கூட்டம் எங்காச்சும் பாத்துருக்கீங்களா? இல்ல சார். அவருக்கு மட்டும்தான் அது பிளெஸிங். அதோடதான் வந்தாச்சு. அண்ட் மோரோவர் வந்து அரசியல் களம் அப்படின்றது ஒரு சாதாரண களம் இல்லை. எதிர இருக்கவங்களையும் நம்ம சாதாரணமா இட போட முடியாது. எல்லாம் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும், எல்லாமே டஃப்பா தான் இருக்கும். நியாயம் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். ஓகே. பர்சன்டேஜோட சதவீதம் இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப அமேசிங், அன்பிலீவபிளா இருக்கும். ஓகே. சொல்றாங்கல்ல பெர்சன்டேஜ் அந்த பெர்சன்டேஜ் நீ வேற மாதிரி இருக்கும். பெர்சன்டேஜுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா அது தாவேக்கா தான். சிறப்பு சார். அண்ட் இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார், இன்னும் குறுகிய கிராமங்கள்லாம் போய் இன்னும் மக்கள் சந்திக்கல அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. என்னதான் வீடியோஸ் எல்லாம் போட்டா கூட இன்னும் சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் மக்கள் சந்திக்க முடியாது. அது காரணம் எஸ்ஓபின்ற ஒரு விஷயம் கூட இருந்துட்டு இருக்கு. இப்போ தேர்தல் பக்கம், எலெக்ஷன் கமிஷன் பக்கம் இந்த விஷயம் வந்ததுனால ஹவ் யூ ஹேண்டில்
டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ண இல்ல போறாங்க? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் அவருக்கு மக்கள் ஒரு ஒரு குக்கிராமத்துக்குள்ளேயும் தளபதி விஜய் போகணுன்ற அவசியம் இல்லை. ம். இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எல்லாம் பெரியவங்க நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்ல வந்து வருஷம் எவ்ரி இயர் ஏடிஎம்கே ஓட்டு பண்றாங்க. ஆமா. அது எம்ஜிஆர் சாரோட முகம், ஜெயலலிதா அம்மாவோட முகம். ம். அந்த வீட்ல இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் வந்துருச்சு. இந்த ஓகே. மூணாவது ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா, அப்பா அம்மா தாத்தா இந்த வாட்டி விஜய்க்கு போடுங்க. ஒரு பையன் சொல்லும் போது ஒரு பேரன் சொல்லும் போது அவங்க மைண்ட் செட் மாறும். ஸோ இப்போ அவங்க இந்த கூட்டம் எப்படின்னா, இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க, முதல் ஓட்டர்ஸ். அது எல்லாமே டெஃபினட்டாக அது டிவிக்கு தளபதிக்கு தான் போகும். சிலது மிக்ஸ் ஆகி வரும். ஸோ பட் அந்த யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வயசு வந்துச்சு, ஓட்டு போட வயசு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் சார் அவங்கள போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க விஜய் சாரோட ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே பயங்கரமாக குஷி ஆயிடுவாங்க. விஜய் சாரோட ஒரு வீடியோ, அவர் பேசுகிற வீடியோ, அந்த பஸ் மேலே ஏறி நின்று அவர் பேசுறது பார்த்தாலே போதும். ஸோ கிராமங்களுக்குள்ள நீங்கள் எந்தெந்த தலைவர் வந்து நீங்கள் வந்து விமர்சிச்சாங்களோ அவங்க தான் அங்கே போக வேண்டியிருக்கு. புரியுது. இவர் போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து மக்கள் அவர் மேலே அன்பு வச்சிருக்காங்க. அவர் வந்தால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு யாரும் சொல்லல. விஜய் சார்னு ஒரு நல்ல மனுஷன் இருக்கா, அவர் ஜெயிக்க போறார். இதுதான் மைண்ட்ல ஃபோக்கஸ். ஓகே. அவ்வளோதான். அவர் அங்கே போகணுன்ற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகிடும். அந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது. ஓகே. சமீபத்தில் நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மக்கள் கருத்து கணிப்புல தாவேக்கா நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. விஜய் சார் சொன்ன மாதிரி வந்து இங்க போட்டி 2 பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் டிஎம்கே டிவிகே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? இல்ல அவரு விஜய் சார் டிவிக்கே அண்ட் டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி, அதான் உண்மை. நிறைய பேர் சொல்லலாம், நாங்க வந்து உங்களை போட்டியா நினைக்கல, நீங்க இது போட்டி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கு தான் போட்டி. நிறைய 6 ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். நீ சாதாரணமா பொதுவா ஒரு மனுஷன், எந்த கட்சியை சார்ந்த ஒரு மனுஷன் கிடையாது, யாருக்குப்பா போட்டின்னு கேட்டு பாருங்க. யார் பேரை சொல்றாங்க? இந்த 2 பேர் தான் வரும். ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து பயங்கரமா டஃப்பா உண்மையான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் தாவேகா தளபதி. இவங்களுக்கு தான் போட்டி இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல தாவேகாவை எடுத்துருங்க. ஓகே. இல்ல திமுக அதிமுக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற நீங்க 2-3 பேர் சொல்லுங்க. நாம் தமிழர், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்கு. ஓகே. எலெக்ஷன் எவ்வளவு சூடு பிடிக்கும்? யூஸ்வலா இருக்கிற மாதிரி பார்ப்போம். என்ன டாக் இருக்கும்? இந்த 2 மாசம் ஃபீவர்னு யாருக்குமே தெரியாது. இந்த பரபரப்பு பரபரப்பு கிடையாது. நீங்க கேட்ட இந்த கேள்வியை யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. குக்கிராமக்குள்ள போனீங்களா, கிராமத்துக்குள்ள போனீங்களா, தேவையில்லை. ஜனநாயகம் படத்தை ஓடிடில என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா அது ஓடிடில வர, தேட்டர்ல தான் வரும், கவலைப்படாதீங்க. அண்ட் மொரோவர் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, விஜய் சார்னு ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியல் களம் இன்னைக்கு எவ்வளவு சூடு பிடிச்சிருக்கு, அந்த ஊடகங்களுக்கு எவ்வளவு தீனி கிடைச்சிருக்கு. அண்ட் மொரோவர் டெய்லி டிபேட்ஸ் எவ்வளோ, எத்தனை பேர் அதுல, உனக்கு நான் சொல்றேன் எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் ஆகுது தெரியுமா? எவ்வளவு பேருக்கு அது நல்லது செய்யுது அவர் வந்தது. நாட் ஒன்லி வந்து அரசியல்ல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்காந்து அதை செய்யறதுக்கு முன்னாடியே அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது எவ்வளவு பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அரசியல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் பார்க்கறது ஒரு சிலர் தான் நியூஸ் பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே நியூஸ் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க இல்லை பெண்மணிகள், அவங்க வந்து சமையல் பண்ணிட்டு நியூஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்த்துருந்தவங்க நியூஸ் பார்க்குறாங்க. இந்த 2 மாசம் தான் நடக்கும். அது இவர்னால தான், தளபதினால தான். அந்த உண்மையா நேர்மையான மனசு ஒன்று இருக்கு பாருங்க. அதான் எனக்கு என்னன்னா, நான் கூட இருக்கிற அந்த நம்ம தொண்டர்கள், சூப்பரான தொண்டர்கள். உன்னையும் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. இன்னைக்கு தாவேகாவை அசைச்சிக்கவே முடியாதுன்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் வர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்போ வந்து அவங்க மட்டும் பத்தாது, இப்போ இருக்கிற அத்தனை தொண்டர்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸா மாறினா ஒழிய விஜய் சாரை கொண்டு போய் சீக்கிரம் குறைக்கும். அது எல்லாருமே மாறணும். நான் கூட ஒரு வர்ச்சுவல் வாரியரா மாறணும். ஏன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்த கசிய விடுறாங்க, தப்பான ஒரு வீடியோவை கசிய விடுறாங்க. இது பொய், இது இப்படிதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் வர்ச்சுவல் வாரியர்ஸ். சமீபத்தில் எவ்வளவோ வந்து விஜய் சார் மேல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சோம். இப்போ ஈரான்ல இருந்து அடிக்கிறாங்க, இன்டர்செப்ட் பண்றாங்க துபாயில. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்டர்செப்ட் பண்ணி அது அடிச்சிடுறாங்க. தட் இஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸ். அதுக்கான ஈரான் நல்ல கெட்டவங்க இவங்க அப்படி சொல்ல. ஸோ இந்த வார் ஒரு மிசைல் வரும்போது அதை இன்டர்செப்ட் பண்ணி உடைக்கிறாங்கல்ல, அந்த உடைக்கிறது தான் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ். உடைச்சி இல்லை இதுதான் உண்மை, இவரே அங்கே போனாரு, இவர் எதுக்கு அங்கே போனார், இதெல்லாம் கேட்கறதுக்கும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்களேன், விஜய் சார் வந்து முழு அரசியல்வாதி இருக்காரு, அதே மாதிரி ஒரு முழு நல்ல மனிதராகவும் இருக்காரு. அண்ட் மோரோவர் அவர் ஒரு ஹாப்பியா ஜாலியா ஒரு ஃபன்னா எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஹேவ் பண்ற ஒரு விஜய் சார். இந்த 3 விஜய் சார் அவருக்குள்ள இருக்கு. எங்க எது வரணுமோ அது வரும். நான் இப்படியே தான் இருப்போம்னு அது முடியுமா ஒரு மனுஷனுக்கு? அவங்களுக்கும் எமோஷன்ஸ், ஹியூமனிட்டி எல்லாமே இருக்கு. அண்ட் மோரோவர் அவங்க ஃபேமிலி இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது.
அது அவரோட பர்சனல். ஏன்னா அது மெயினாக அதை வந்து நோண்டுறாங்க. இப்படி இருக்காங்க, இவர் இங்கே இருக்காரு, எல்லாம் பிரிஞ்சிருச்சு, தனியாக தேவையே இல்லை. எப்போ வேணால் சேருவாங்க, எப்போ வேணால் சேர்ந்துடலாம், நல்லது நடக்கும். அது அவர் பார்த்துக்கிறேன்னு அன்றைக்கே சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. யாராவது அவங்க ப்ராப்ளத்தை வெளியே பேசுகிறாங்களா? ஒரு பெரிய உச்ச நடிகர்னோன்னு அது வெளியே வந்துடுது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அநாகரிகம், பண்ணக்கூடாது. அது எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரத்துக்கு தான் வந்து தளபதின்ற ஒரு மனுஷன் இத்தனை வாங்கிட்டு, யாராவது இந்த மாதிரி ஒரு அடுத்து ஒருத்தருக்கு அடி கொடுத்துட்டு இருந்தால் இந்நேரம் இருக்கவே மாட்டாங்க. நேரம் வேணாம் சாமி, நான் போயிடுறேன், என்னால் முடியாது. ஒவ்வொரு அடியையும் இடி மாதிரி தாங்கிட்டு இருக்காரு, இடி தாங்கி மாதிரி தான். ஓகே, அதுதான் ஒரு மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு இரும்பு மனிதனாக நான் பார்க்குறேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய். ஏன்னா இரும்பு மனிதன் அப்படின்னா அவனை எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. நீ கூட பார்த்தேன் ஒரு காமெடி சொன்னான், பரோட்டா ரொம்ப சாப்பிடாதீங்க, குடலில் போய் சுற்றிக்கும். அப்போ அது சொல்கிறார், என் குடல் வந்து இரும்பில் பண்ணது, எதுவுமே எங்களை பண்ணாது. அது மாதிரி இரும்பு மனிதன் அவர், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மென்டாலிட்டி வந்து ஒரு லீடரோட குவாலிட்டி. அதான் ஒரு லீடரோட குவாலிட்டி. எதையும் தாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து ரியாக்டும் பண்ணாமல் வெற்றியை மட்டும் காமிக்கிறது, மக்களுக்கு நல்லது மட்டும் போடும். இதுதான் ஃபோக்கஸ். ஓகே. ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா வந்து அந்த போராட்ட காலத்தில் ரஜினி சார் பற்றி ஒரு விஷயம் பேசி, ரஜினி சார் அதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று. ஒரு சினிமா ஆக்டரா எப்படி பாக்குறீங்க, அரசியல்வாதியா எப்படி பாக்குறீங்க சார்? யாரு ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயங்களும் ரஜினி சார் அதுக்கு திருப்பி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அனாவசியம், தேவையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சொல்றேன், நான் தாவேக்கால் இருந்தாலும் சொல்றேன், அந்த இடத்துல ரஜினி சார் பத்தி பேசியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒப்பீனியன், நான் தாவேக்கால தான் இருக்கேன். ஆதவ அர்ஜுனா தான் என்னோட சீனியர். எங்களை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த இடத்துல ரஜினி சார் இழுக்கணுன்றது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு இது ஆல்ரெடி சிரிச்சு விட்டாங்க ஒன்று. உண்மையிலே அப்படி கிடையாது. ரஜினி சாரை பார்த்து அந்த படம், அவங்க படங்கள்ல பார்த்து வளர்ந்தவர் விஜய் சார். என்னைக்கு விஜய் சாருக்கு ரஜினி சார் மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவரே சொன்னார், அந்த இடத்துக்கு நான் ஆசைப்படல, அந்த இடத்துக்கு நான் வரவும் முடியாது, அவர் தான். இது அவரோட எண்ணங்கள், தாட். ரஜினி சார் வந்து அந்த இடத்துல வரணுன்றது அவசியமே இல்லை. அது வந்து தவறு. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து அவர் மீன் பண்ணி இன்டென்ஷனா சொல்லலை. அதை வச்சு நான் சொல்றது ஒரு வேற ஒரு மீனிங். அது வந்து தப்பா போய் இப்போ ரஜினி சார் பேர் எடுத்தாலே தப்பா திரிச்சிடுறாங்க. ரஜினி சாருக்கு விஜய்க்கு மூட்டி விடலாம், வெளியே இருக்கவங்க பண்றது. அப்படி ரஜினி சாருக்கும் மனசுல அது இல்லை, விஜய் சாருக்கும் அது மனசுல. நானும் வந்து வீடியோ போட்டிருந்தேன். மிகப்பெரிய மரியாதை அவங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு இதை வந்து பூதி பெருசாக்காதீங்க, சாதாரணமான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் நம்ம மக்கள் என்ன பண்ணணும், இனிமே எந்த நம்ம மீட்டிங் பேசுறோம், இது பண்ற போது எங்க வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுமோ அது தொடக்கூடாது. நம்ம அன்லெஸ் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் போது நம்ம சொல்லலாம். ஓகே. சும்மா ஒன்று இருக்குது தூக்கி இப்படி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாக்கிடுவாங்க. ஏன்னா இது எலெக்ஷன் டைம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கடா தப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அவர் இன்டென்ஷனாக சொல்லலை. ஓகே, சிம்பிள். அது வந்து அவர் ரஜினி சாரை ட்வீட் பண்ணதுக்கு அங்கே அவர் ட்வீட் பண்ண இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து இன்டென்ஷனாக இல்லை. அவர் இது சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னார். ஏன்னா இதை ஊதுனதுனால அவருக்கு என்ன ஆச்சு, அவர் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ரியாக்ட் பண்ணி ஆகணும். இல்லை ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ப்ரெஷர் வந்துச்சான்னு தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ், அனாவசியமற்றது, இது தேவையில்லை. அந்த வேற ஏதாவது டாபிக் பண்ணி அதை கடந்து போயிருக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஷயம் தான் சார். ஏன்னா எவ்வளோ பேர் ரஜினி சார் பத்தி பேசியிருந்தா கூட இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சார் பேசுறத வச்சு ரஜினி சார் இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் விடுறாங்க. அதுக்கு நிறைய கட்சி தலைவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதான் ஏன் சொல்றேன்னா, இப்போ விஜய் சார் வந்து ஒரு ஆள் வந்து, நான் சொல்றது ஒரு 10 பேர் ஒருத்தர் எதிர்த்தா தலைவன்றாங்க. விஜய் சார் சிங்கிளா இருக்காரு. ஏத்தாப்புல இருக்கவங்கன்னா விஜய் சார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்துட போறாருன்னு ஒரு பயம், ஒரு ஜர்க்கு இருக்கே தவிர, அதனாலதான் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. அந்த லெட்டர் அவங்க ஆதரிக்கிறதுக்கு காரணமே வந்து விஜய் சாரும் அவங்களுக்கு பிடிக்கல, வரது பிடிக்கல. ஸோ யார் வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணாலும் அவங்களுக்கு போய் நிக்கலாம் கூட. உண்மையில ரஜினி சாரை பிடிச்சி யாரும் போய் நிக்கல. நீங்க நினைச்சு மனசார தொட்டு ரஜினி சார் பேசாதவங்க யாரா இருக்காங்களா? அப்படி ரஜினி சார் பேர் பேசியிருக்காங்க. ரொம்ப மோசமா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன். ரஜினி சார் தவிர வேறு யாரும் எனக்கு பிடிக்காது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வர முடியாது. அந்த பவர் யாருக்கும் வராது, அண்ட் அந்த ஸ்டைல் யாருக்கும் வராது. நல்ல மனிதர், நல்ல ஹார்ட், கோவம், ஆனால் கோவம் இருக்கிறது குணம் இருக்கும். இது விஜய் சார்ட்டே இருக்கு இந்த குவாலிட்டிஸ். ரஜினி சார் வந்து வருவார் நம்ம எதிர்பார்த்து, அவர் அரசியல் வந்து இப்படிலாம் இருக்கும் நம்ம கற்பனை பண்ணுறோம், வரல. அவர் எங்களை மாதிரி ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஃபேனட்டிக்னால வெரி எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். அதே குணத்தோட, அது சிமிலாரிட்டியோட ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது நம்ம அங்கே தான் பண்ணிப்போம். அண்ட் மோரோவர், நான் விஜய் சாரோட கத்தியில் நடிச்சிருக்கேன். ஸோ மக்கள் கேர், அப்படி சொசைட்டி மக்கள் அவருக்கு இன்பில்ட், அவருக்கு உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. தானா அது வந்து பண்ணணுமே நம்ம அப்படின்னு பண்ணல. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிட்டார், நிறைய பணம் பார்த்துட்டார். இங்கே வந்து சம்பாதிக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் சொல்லலாம், ஓகே 2000 கோடிக்கு அவர் 20,000 கோடிக்கு அவர் ஆசைப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். 20,000 கோடி படத்துலேயே கிடைக்குங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்றவர் வருஷத்துக்கு 3 படம் பண்ண முடிஞ்சிச்சு.
அது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் இஸ் லெஜெண்ட். 73 வருஷம் அவரோட உழைப்பு எப்படி வந்தார், கண்டக்டராக வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க், நிறைய இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்குலாம். அவர் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் அவர் எழுதுனதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவரை பற்றி எழுதுனதெல்லாம் படிச்சிருக்கேன். அண்ட் மோரோவர் அவர் மேரேஜ் ஆகி ஃபேமிலியை ரன் பண்ணி எப்படி வந்து நின்னார் இந்த இடத்துல, எவ்வளோ இன்சல்ஸ், பெயின், இது அனைத்துமே வந்து விஜய் சார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ இவங்க என்ன டாப் பீப்புள். ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார், விஜய் சார் அவருக்கு அடுத்து வர ஒரு உச்ச நடிகர், இளைய தளபதினு எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். இவங்களுக்கு 2 பேருக்கு மூச்சு விட்டா நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல, பயங்கரமா இருக்கும். பரபரன் நியூஸ் இருக்கும், பரபரன் பேப்பர் இருக்கும், பரபரன் யூடியூப் போகும். பொய், அது தேவையில்லை. 2 பேருமே இல்லை அப்படி. ஓகே, அவரும் நம்ம திரை உலகத்துக்கு நம்மளுக்கு பொக்கிஷம், விஜய் சாரும் நம்மளோட தங்கம். இதுக்கு என்ன இருக்கு? சமீபத்துல கரூர் பிரச்சனைக்காக டெல்லி சிபிஐ எல்லாம் மீட் பண்ணிட்டு வெளியே வந்தார் விஜய் சார். கருப்பு சட்டை அணிந்து வெளியில ஃபேன்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் போயிட்டு வந்தாரு. சிபிஐக்கு அப்புறம் விஜய் சாரோட மாற்றம் பயங்கரமா ஃபேஸ்ல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் விஜய் சார் எப்படி சிபிஐக்குள்ள நுழைச்சாரோ அதே பிளாக் ஷர்ட் தான் போனார். பிளாக் அண்ட் பிளாக்ல. பிளாக்ன்றது என்னன்னா துக்கத்துக்கு போடுறது மட்டும் இல்ல, ஒரு போராட்ட குணம், எதிர்ப்பு. எது வந்தாலும் நம்ம சந்திப்போம். அதான் சொல்லணும், அயன்மேன் வந்து அடிச்சு திருப்பி போயிட்டு போகுது. ஒன்று பிளாக் அண்ட் போடும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஓகே, பட் அது எப்போ போடுறோன்றது தான் முக்கியம். சனிக்கிழமை போடுங்கன்னு, சனீஸ்வர பகவான் பிளாக் போடுவேன், எல்லாமே டிவைன், எதுவுமே கெட்டது கிடையாது. ஸோ ஆனால் அவர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சாரோ அதே முகத்தோட தான், அதே தைரியத்தோட தான் மறுபடியும் நுழைஞ்சார். எனக்கு நான் நினைச்சது என்னன்னா, உள்ளுக்குள்ள அவர் வெளியே வரும்போது அவர் முகத்தை, அவர் ஃபேஸை தான் நான் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தேன். ஓகே, தெளிவாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இவர் சொன்ன பதில் அவங்க சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கும் விஜய் சார் சாட்டிஸ்ஃபைடு. ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதோட தெரிஞ்சிருக்கும். 2வது வரும்போது அவர் ரொம்ப ஹாப்பி. அது இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, டெல்லி அந்த சிபிஐ ஆஃபீஸ் வாசல்ல விஜய் சாருக்கு அவ்வளோ கூட்டம். இது டெல்லியே எதிர்பார்த்திருக்காது. ஆனா சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து இப்படி ஒரு கொண்டாட்டமா நடந்தது விஜய் சார் மட்டும்தான், வேற யாருக்கும் நடக்காது. வேற சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள ஈக்காக கூட இருக்காதுங்க, வெறும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, அதிகாரிங்க. விஜய் சார்னு ஒரு மனிதன் அங்கே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, நாட் ஈவன் பாலிவுட் ஸ்டார்ஸ் இந்த கிரேஸ் இருக்குமான்னு தெரியல. இது கடவுளோட பிளெஸிங், அப்பா அம்மாவோட பிளெஸிங், அவரோட நல்ல எண்ணம். அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லி, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. அண்ட் மெயின்லி அவரோட கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த ஸ்டார். செகண்ட் டைம் வரும்போது தான் வந்து ஆதவ நான் சொல்லும்போது அது சொன்னார், இங்கேயே ஆரம்பிச்சிடலாம் பிரச்சாரத்தில் தான் மேலே வந்து கை காமிச்சது. ஏன்னா அவ்வளோ மக்கள் சுற்றி நிற்கும் போது நீங்கள் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள நீங்கள் தைரியமாக உள்ள போகலாம். சிங்கம் தனியாக போயிட்டு இருக்கு, சுற்றி வந்து மக்கள், அதாவது நாங்கள் இருக்கோம் உனக்கு போய் அப்படின்ற மாதிரி தானே ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த தெளிவு சந்தோஷம் அவர் ஃபேஸில் இருந்தது. அதே மாதிரி செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப தெளிவாக போனார். ஏன்னா நம்ம தப்பு பண்ணலீங்க, 41 பேர் நீங்கள் தான் கொண்டுட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிற முட்டாளுங்க இருக்கானுங்க பாருங்க, அதெல்லாம் காதலே போட்டுக்குமாங்க. 41 பேர் கொள்றதுக்கு அவன் வேணே அவ்வளோ தூரம் போனோம் நம்ம இல்லை. நான் கேட்குறேன், இது ஏன் வந்து உங்களுக்கு வந்து விக்ரவாண்டியில் நடக்கல, மதுரையில் நடக்கல, ஏன் மற்ற இடத்துல நடக்கல, இங்கே மட்டும் நடந்துச்சு? இதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறானுங்க? இதை யோசிச்சாவே முடிஞ்சிச்சு மேட்ரு. அங்கேயே ஆன்சர் இருக்கு. அந்த 41 பேர் குடும்பம் இழந்த அந்த குடும்பமே இந்த தம்பிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவர் வீட்டில் கூப்பிட்டு வந்து பார்த்தாரு. இங்கே வந்து எங்கே பார்த்தா என்ன, பார்த்துட்டாருல, பார்த்துட்டாரா இல்லையா? அது வீட்டில் கூட்டு வந்து பார்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. எங்கே போனாலும் கூட்டம் வருது. இங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து அந்த முனங்குக்கு போக சொல்லுவேன், ஈஸியாக ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இது பப்ளிக் நியூசன்ஸ். ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ 2 பேர் பைக்கில் உடுத்துறான் சார், கேஸ் போடுங்க அப்படின்வான். சேலத்தை தானே பண்ணாங்க, எவனோ எப்பயோ ஒருத்தன் உள்ள வந்தான், தேவையில்லை, பேரிகேட்ல பட்டு. அவன் இத்தனைக்கும் நிர்வாகியே கிடையாது. நான் சொல்றேன் எங்க மேலே எங்களுக்கு கோவம் இருக்கு. பட் இருந்தாலும் ஒன்னே ஒன்று, நல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷனா இங்க என்ன வேணா பண்ணுங்க, இது வெற்றிக்கான அறிகுறி. நடக்கிற அத்தனை விஷயமும் திருஷ்டி கழிக்கிறேன் நான், அத்தனையும் திருஷ்டி கழிக்கிறேன். இப்போ சோபாமா எப்படி இந்த பாபா கோயில் கட்டி கொடுத்தாரோ, பாபா அங்க ஒரு நாளும் அவங்க திருஷ்டி கழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அதுதான் இதுதான் போயிட்டே இருக்கும். மேலேயே படாது. நல்ல மனுஷன். சிபிஐ என்னங்க, அதுக்கு மேலே எது வந்தாலும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம மடியில் கனம் கிடையாது, சுத்தமான ஹார்ட், மக்களுக்கு செய்யணுன்ற ஃபோக்கஸோடு வரும். எங்கே வேணா கூட்டு போய் நிற்க வைங்க, உண்மையை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் செங்கோட்டையன் சாரோட எவ்வளோ க்ளோஸ்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் விஷயம் சம்பந்தம் நிறைய பேசிட்டு இருக்கீங்க. கொங்கு மண்டலம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது? சூப்பராக ப்ரிப்பேர் ஆகுது, சூப்பராக. செங்கோட்டையன் மட்டும் இல்லை, செங்கோட்டையன் சார் மட்டும் இல்லை, சத்யபாமா மேடம் அவங்களும் பேசுகிறோம். நேற்று அவங்களுக்கு பிறந்த நாள். ஸோ நேயர்களுக்கு அவங்களுக்கு சத்யபாமா மேடம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு களம் 234 அவங்க சார்பாக, என் நண்பன் சார்பாக, தம்பி சார்பாக, கேமராமேன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது என்னன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து செங்கோட்டையன் சார் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா,
கிட்ட இருந்து அவர் வார்த்தையை நம்பினவங்க அந்த 2 தலைவர்களும். அவர் இங்க இருக்காரு, மிகப்பெரிய பலம். ஸோ அந்த வியூகம் வந்து அமைக்கிறதுல வந்து கிங் அவர். ஓகே. சூப்பரா கொங்கு மண்டலம் டஃபா தான் இருக்கும், பட் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த வாட்டி தாவேக்கான்ற ஒரு பேர் வந்து பெரிய பேரா இருக்கும், பவர்ஃபுல் நேமா இருக்கும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே அந்த கேம்பெயின்ல போய் கலந்துக்க போறேன். நான் வந்து ஒரு பொது மனுஷனா இல்ல, விஜய் சாரோட நலம் விரும்பியா, ஓகே. அவருக்கு நல்லது வரணும், அவரை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு தொண்டனா. நான் உறுப்பினர், நான் போய் வேலை செய்வேன். நான் செங்கோட்டையன் சைடு சொல்லிட்டேன், சதிவாமன் கூப்பிடுறேன்ட்டாங்க, நான் போயிடுச்சு. நம்பியூரா இல்ல அந்தியூரா, ஈரோடா, கோயம்புத்தூரான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சிறப்பு. ஜஸ்ட் அவங்க கூட போவோம், அவ்வளவுதான். நான் ஓட்டு கேட்பேன். ஓகே. கூட்டணி பேசிட்டு இருந்தோம். இப்போ சுயேட்சையா வந்து நம்ம போட்டியிடும். எதுக்கு கூட்டணிங்க? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் சொன்னாங்க யாருமே இவரோட விட்ட கூட்டணி வைக்க விருப்பம், எல்லாரும் இவரோட கூட்டணி வைக்கணும் தான் விரும்பினாங்க. இவர் யாருக்கும் தலையசைக்கல. ஏன்னா இப்ப கூட்டணின்னு ஒண்ணு போனா நம்மளோட பலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப விஜய் சாரோட தனிப்பட்ட மனிதனோட பலம் என்ன அப்படின் போது தனியா நிற்கும் போது தான் தெரியும். கூட்டணியே கிடையாதுப்பா, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது மற்றவங்களுக்கு. டிவிக்கே கிடையாது, அதுவும் விஜய் சார் கிடையாது. அந்த விஜய் அப்படின்ற பேருக்கு அவ்வளோ பவர் இருக்கு, அவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க. என்னங்க 3 வயசு குழந்தை சொல்லுது விஜய் மாமா தான் ஓட்டு போடேன். இது வந்து யாருமே சொல்லி தரல, இது யாருக்குமே சொல்லி தரல. அந்த வருது. இது காரணம் என்னன்னா, இதெல்லாமே பிளெஸிங், அது வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஆசீர்வாதம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தொண்டர்கள் எல்லாமே பக்கா டிசிப்ளினோட மேற்கொண்டு நம்ம நாள் தாவேக்கா தொண்டர்களோ இல்ல தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்ல தாவேக்கா சோல்ஜர்ஸோ இவங்கனால நாளைக்கு எந்த கெட்ட பேரும் தளபதி வரக்கூடாது. ஓகே. நம்ம ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட தளபதிக்கு பின்னாடி நின்னோம்னா நம்மள அடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு நடக்கும்போது எங்க யாரை போய் அது ரீச் ஆகும்? தளபதி தான். அதனால வேணாம், அவங்களுக்கு வைக்கிற ரிக்வெஸ்ட் தான். அதே மாதிரி நிர்வாகிகள் கூட இருக்காங்க, மேலும் பலம் சேர்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே அவங்க கரெக்டா கொண்டு போகணும். தளபதின்ற ஒரு மனுஷனுக்காக அதை கரெக்டா அவங்க பண்ணணும்னு தான் நான் டெய்லி வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் பயங்கரமான நலம் விரும்பி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வரமாட்டாரான்னு ஏங்கிடணும். ஒரு நல்ல லீடர் வேணும், மக்களுக்கு இது நல்லது நடக்கணும். ஒரு ரோடு நல்லா இல்லை, பாத்ரூம் இல்லாதனால ஒரு பொண்ணு கர்ப்பிணிக்கப்படுறாங்க. சிஸ்டம் அங்கதான் உதைக்குது. ரஜினி சார் சொன்னார், சிஸ்டம் கரெக்ட் தானே, அப்பெல்லாம் கிண்டில் அடிச்சாங்கல்ல, அந்த சிஸ்டம் தானே இப்போ அடிக்குது. அந்த பொண்ணு அன்னைக்கு பாத்ரூம் இருந்தால் போயிருக்குமா வெளியே? ஒரு உயிர் போயிருக்குமா? போயிருக்காது. பாண்டிச்சேரியில் அதே மாதிரி ஒன்று பண்றான். நேத்து ஒரு பொண்ணு சேலம், ஐயோ பார்க்கும் போது கொடுமையா இருக்கு. எதுனா பனிஷ்மெண்ட் சிவியரா ஆக்கினா ஒழிய இதுல நிற்காது. என்ன பனிஷ்மெண்ட் சொல்றேன்? ஒருத்தனை சுடுங்கன்ற, ஒரே ஒருத்தனை பண்ணானே பேர், இப்போ அது பேர்னா அந்த விளாத்திக்குளம் தூத்துக்குடியில நிக்க வச்சு சுடுங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதெல்லாம் யோசிக்காம போய் அவன் பண்ணால, அந்த பொண்ணு என்ன துடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட் நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணு கத்தி கதறும் போது, அதுல வந்து நேற்று கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, திருவிழால இந்த மோள சத்தம் இதுக்கெல்லாம் வராத கடவுள் வர கடவுள் இந்த பொண்ணு ஓலத்துக்கு ஏன் வரல? இப்போ எங்களுக்கே வந்து நம்பிக்கை போயிடுதுங்களா கடவுள் மேல. நான் கடவுள் திட்டல, நான் என்ன சொல்றேன்னா புரியல எங்களுக்கு. நீதினா என்ன, யாருக்கு எப்ப நல்லதுக்கு நல்லது வரும்? அந்த காட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருட்டுக்குள்ள எப்படி கத்திருக்கும்? வாயை பொத்திட்டான், ரெண்டு வாட்டி அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணிருக்கான். 3வது தடவை வாயை பத்தி மறுபடியும் நாசம் பண்ணிருக்கான். அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு போறாங்க. இது எப்படி இருக்கு? கொஞ்சம் இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. படத்துல பார்க்கும்போது உடம்பாடும். அதான் சொல்றேன், இந்த சிஸ்டம் இது வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து மாறணும். பேசிக் கம்யூனிட்டிஸ், ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு, பேங்க் பேலன்ஸ், கடன் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம், மெடிக்கல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, ரோடு, பேசிக் ரோடு. கர்ப்பிணி பொண்ணு ரோட்ல இருந்து விழுது, நீங்க பள்ளம் தெரியாம ஒருத்தர் விடுறாரு, கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பேசிக், அதான் பேசிக். ஒருத்தருக்கு சாப்பாடு, ரேஷன், இதெல்லாமே கரெக்டா சுத்தமா வரணும். அங்க போனா புழு இருக்கு, எதுதான் கரெக்டா இருக்கு, இதை கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகணும். பேசிக்கா மக்கள் ஹாப்பியா போயிட்டு வரணும், தைரியமா போகணும். நம்ம பெண் புள்ள வெளியே போச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு வருமான்ற சூழ்நிலை இப்ப இருக்கு. நம்ம வெளியே பையன் போனானா ஒழுங்கா வருவானா இல்ல போதை கடுமையாயிடுவானா, அப்படி ஒரு பயம் இருக்கு. ஸ்கூல் பசங்க பேக்கை செக் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நிறைய. இதெல்லாம் மாறணும்னா ஒரு நல்ல ஒரு லீடர் வேணும். அதாவது நல்ல லீடர்னா நல்லவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து பண்ற லீடர் இல்லை, ஸ்ட்ரிக்டா இருக்கணும். தப்பு பண்ணா தண்டனை. ஒருத்தனை சுடுங்க, தப்பு இல்லை. ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. தப்பு நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம். ஒருத்தனுக்கு அப்படி நடந்துச்சுன்னா இன்னொருத்தனுக்கு பண்ற நினைச்சா கூட பயம் வரும். ஐயோ வேணாம் அப்பா, தண்டனையை கடுமையாக்குங்க, இது நின்றுடும் டோட்டலாவே. கண்டிப்பா இது பண்ணுவாரு, பார்த்துன்னே இருங்க. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இது ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ஊர், அது ஊர் பேர் மறந்துட்டேன், மத்திய பிரதேஷா இல்லை உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஒரு சின்ன பையன், ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு சின்ன பையன் மொட்டை மாடியில் வேடிக்கை பார்க்குறான்.
அந்த ஊர்ல ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் மேரேஜ்ல கன் ஃபயர் பண்ணுவாங்க. ம், ம், ம். டாம் டாம் டாம். அவங்களுக்கு வந்து உண்மையான துப்பாக்கி வெடிக்கிறது ஒரு அப்படிதான் நடந்திருக்கு நினைக்கிறேன். ஒரு புல்லட் மட்டும் அந்த பையனுக்கு நெத்தியில் ஏறிடுச்சு. இன்னைக்கு அவன் கோமால இருக்கான். இப்போ பிபிசி நியூஸ் CNN நியூஸ் வாசிக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, யாருமே அதுக்கு வாய்ஸ் பண்ணல, எந்த கட்சியுமே அதுக்கு வாய்ஸ் பண்ணல. நிறைய பேர் வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. நானும் தாவேகா சார்பா என் வாய்ஸை கொடுக்குறேன். அந்த பையன் நல்லபடியாக குணமாயிட்டு வரணும். அந்த பொலிட்டிக்கல் மேரேஜில் யார் வந்து இதுக்கு காரணமோ அவனை தூக்கி உள்ள வைங்க. கல்யாணம் நீ பண்ணு, உன் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சந்தோஷமா நீ கல்யாணம் பண்ணும்போது உண்மையான குண்டா வெடிப்பீங்க, பட்டாசு வெடிங்க. அதுவே டேஞ்சரஸ்ன்றாங்க. உண்மையான அந்த ஃபயரான ஒரு புல்லட் இங்கே போய் ஏறி இருக்கு. ரேனாஷ் அந்த பையன் பேர். ஸோ அவருக்கு நான் வந்து தாவேகா சார்பாக மட்டும் இல்லை, நம்ம அனைத்து மக்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தாவேகா சார்பாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலன்னு யாராவது சொன்னீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறேன், இன்னும் கொடுப்பாங்க. அந்த பையன் நல்லபடியாக குணமாகி வரட்டும், அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கட்டும். இனி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. எப்படி வந்து ஹோர்டிங்ஸ் வைக்கக்கூடாதோ, போஸ்டர் ஒட்டக்கூடாது சொல்றீங்களே, இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ வணக்கம். சார்.